ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நான் ஒரு ட்ரிப் போகிறேன், கொழுக்குமலை போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ ஒரு 9 பேர் போகிறோம். பைக்கில் போகல, நான் ட்ராவலரில் போகிறேன். ஸோ இது எப்படி வரும்னு தெரியல. இருக்கிற ட்ரிப்ஸ்லாம் எடுத்து நான் எடிட் பண்ணி போகிறேன். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் ட்ராவலர் வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்துட்டுருக்காங்க ஒவ்வொருத்தராக. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். பேக் அப்புறம் அந்த ஷூஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இது ஒரு 3 days ட்ரிப், 2 days ட்ரிப். இன்றைக்கி ஃப்ரைடே ஆஃப் 16 பொங்கல் ஹாலிடேஸில் போகிறோம். ஸோ இன்றைக்கி போயிட்டு நான் கொழுக்குமலை அண்ட் சண்டே மார்னிங் கொழுக்குமலை சன்ரைஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் பிளான். நடுவில் சில விஷயம் நடக்கும், அது நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. நான் வந்தவொடனே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமான்னு தெரில. ஐ ஜஸ்ட் மேக் அ கிளிப். ஹாய் கைஸ், இப்போது நாங்கள் கிளம்பிட்டோம். வேன் வந்துருச்சு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம், ட்ராவலர் வந்துருச்சு. ஸோ இட் இஸ். ஸோ டீசல் அடித்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. பாய்ஸ் ஹாய் ஹாய் ஹாய். உடையண்ணா சக்சஸ். ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ நாங்கள் தேனி தாண்டி மூணார் போகிற ரோட்டில் இருக்கோம். ஐ மீன் தேனி தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் கிட்டே இருக்கோம். இங்கே ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே வந்துட்டோம். இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து போகலான்ட்டு. டிரைவர் கொஞ்சம் நேரம் தூங்கட்டோன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேனில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ டிரைவர் போயிருக்காரு. டிரைவர் வந்தவுடனே நாங்கள் கிளம்புறது தான். அப்படியே மேலே ஃபாரஸ்ட் ஏரியாவே போயிட்டு அங்கே சன்ரைஸ்க்கு ஏதாவது ஸ்பாட் பார்த்து நிறுத்திட்டு அங்கே ஃபோட்டோ ஏதாவது எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். இது ஏதோ ஒரு டீ கடை, இங்கே ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க். ஷூட்டிங் எடுக்கும்போது நாங்கள் அந்த லைனில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அடிக்கடி அங்கே கருப்பசாமி கோயில் ஒன்று ஃபேமஸ். கருப்பசாமி கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி போவாங்க. போகும்போது ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கிறாங்க. I'm busy right now. செக் போஸ்ட் தரணுமாண்ணா? இல்லை இதில் தான்டா ஏதோ ரீல்ஸ் பார்க்குறேன். நிற்க சொல்கிறேன். ஆன்டி வண்டியோட லேடி பெரியதாக பார்க்குறது தான். ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் கேம்ப் சைட்டுக்கு வந்துட்டோம். த டைம் இஸ் 2:50. ஆனால் நான் இங்கே வந்தது வாட்ஸ் திஸ் பிளேஸ், சூரியநெல்லிக்கு வந்தது நாங்கள் 11:30 சம்திங் வந்தோம். எங்களுக்கு செக்இன் டைம் 2 o'clock தான்.
ஸோ அது வரைக்கும் நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு சும்மாவே தான் இருந்தோம். வேனில் காய்ச்சி விளாண்டுட்டு அதுதான் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா எங்கள் சுற்றி பார்க்க பெருசாக இடம் இல்லை. போனால் மூணார் தான் போகணும். இங்கேருந்து மூணாருக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அதனால் நாங்கள் போகல. நாளைக்கு எப்படி மூணார் தான் போகிறோம். ஸோ அப்போ போகும்போதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நாங்கள் 9 பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு 3 டென்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு டென்ட்டுக்கு 3 பேர். அதான் இங்கே எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை சாப்பாடு விஷயத்தில். ஃபுட்டு நல்லா இருக்குது, பட் இங்கே ஹோட்டல்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. அண்டு கூட்டமாக இருக்குது. ஒரு 3-4 ஹோட்டல் தான் இருக்குது. அதுலேயே எல்லாருமே போய் அடைச்சிக்கிட்டு சாப்பிடவே பிடிக்கல. ஸோ அதனால் இப்போ லஞ்சுக்கு நாங்கள் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் அங்கே சாப்பிட போகிறோம். ஸோ இப்போது ஆல்ரெடி பேக்ஸ்லாம் எடுத்து வந்தாச்சு. இப்போ நான் என்னோடய மொபைல் ஃபோன் கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஐ மீன் வேனில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு இப்போ வந்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஸ்டே. ஏன் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் காட்டல. ஸோ இப்போ எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டானுங்க. ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். லுக் அட் திஸ் வியூ. அவனுக்கு சாப்பிட்டோம். பிரியாணி இரு வரேன். வியூ நல்லா இருக்குல்ல? மார்னிங் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஹாய் காய்ஸ். ஸோ நீங்கள் கேம்ப் சைட் வர வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் பெருசாக நான் வீடியோ எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு காய்ச்சி கொஞ்ச நேரம் விளாண்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு வாட்டர்ஃபால் வாக் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அந்த வாக் போயிட்டுருக்கும் போது எங்ககிட்ட பேமெண்ட்லாம் வாங்கிட்டாங்க. நாங்கள் அந்த வாட்டர்ஃபால்ஸ் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடியே எங்ககிட்ட ஃபுல் பேமெண்ட்டும் வாங்கிட்டாங்க. வாங்கி முடிச்சுட்டு ஒரு மெயின் ரோட்டில் போய் நில்லுங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அங்கே போய் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஜீப் சஃபாரி வந்து நாளைக்கு 9 மணிக்கு தான் காலையில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களோட ஐட்னரி படி ஜீப் சஃபாரி வந்து 4:30. ஸோ அவங்க கொடுத்த பிளான் படி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேக்கப் கால் வந்து 3:30க்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 1 ஹவரில் ரெடி ஆகிட்டு 4:30க்கு நாங்கள் ஜீப்பில் இருக்கணும். ஸோ 1 ஹவர் ஆஃப் ஜீப் சஃபாரி, அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் வாக் ட்ரக் இருக்கும். ஸோ அப்படி தான் எங்களுக்கு கொடுத்த ஐட்னரி. நான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். ஸோ அந்த பிளானை அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் புக் பண்ண நாங்கள் எப்படி புக் பண்ணோன்னா நாங்கள் ஏஜென்ட் மூலிமா தான் வந்தோம். ஸோ இவங்களுக்கு டைரெக்டாக வந்து நாங்கள் வந்து புக் பண்ணல. ஸோ ஏஜென்ட் மூலிமா வந்து நாங்கள் புக் பண்ணதுனால நாங்கள் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இவங்க எப்படி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவங்க ஃபோனே எடுக்கல. அப்புறம் அங்கே வேலை செய்கிறவர்கிட்ட சண்டை போட்டுட்ருந்தோம். லைக் கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்புறமேட்டு அவர் இருந்துக்கிட்டு எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் மறுபடியும் அவருக்கு ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி பேசும்போது அவர் இருந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இருந்து ட்ரைலாம் பண்ணாதீங்க, எங்களுக்கு கண்டிப்பாக ஜீப் சஃபாரி வேணும், அதுவும் 4:30க்கு வேணும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து எந்த ஜீப்பும் போகாது, நாங்கள் விடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரே ஏஜென்ட்டே கால் பண்ணி இங்கே பிரச்சனைலாம் எதுவும் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ்லாம் குளிச்சுட்டு அங்கே இருந்துட்டு வந்துட்டோம். ஈவினிங் நைட் ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு மாதிரி வெக்ஸாக இருந்தது. லைக் என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, ஸ்கேம் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நைட் ஃபுல்லாக கொஞ்ச நேரம் பேசிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். கேம்ப் ஃபயர் கேவலமாக இருந்தது. அது கேம்ப் ஃபயர் நல்லாவே இல்லைங்க. மியூசிக் சிஸ்டமும் நல்லா இல்லை.
அங்கே அது ஏன்டா அங்கே போனேன்னு இருந்தது எங்களுக்கு. லைக் லிட்ரலி நாங்கள் ஸ்கேம் ஆகிட்டோம். அந்த